ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஏ மாஸ்டர் இந்த ஓடத்துக்கு படிச்சுங்க. இந்த ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. எஸ், பட் ஆனால் அது நல்ல விஷயம். ஏன்னா 30 விழா இந்த அளவு சின்ன வரும். நான் பார்த்தேன். பட் இங்க நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு பெரும் விழா தான். நம்ம ஒரு கொடுக்குறோம், அதை அவங்க பெறாங்க. ஸோ அது பெரும் விழா தான், சிறப்பாக இருக்கிறது. நன்றி. கடவுளாக கஷ்டப்படுங்கன்னு சொல்லுவாங்க. பட் நீங்க பெரிய சர்வீஸ் பண்ணிருக்கீங்க. குழந்தைகள் குழந்தை பெரிய வரம். அது எல்லாரும் கொடுக்க முடியாது. எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாலும் இன்னைக்கு சக்சஸ் ஆனதுனால பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. ஏன்னா குழந்தை செல்வத்தில் செல்வம் சரி செல்வம் சொன்னாங்க. அதோட சுத்திர செல்வம் தான். அதெல்லாம் நிறைய குடும்பங்கள் சீர்திருக்கு. பட் அந்த குழந்தைய கொடுத்து அந்த குடும்பத்துக்கு தான் உயிர் கொடுக்குறீங்க. அதோட சேவைக்கு தொடர எங்க ரோட்டிங் இருந்தாலும் 50 பேரை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஆளே இல்லாத மண்டபத்தில் 1/2 நேரம் ப்ரோக்ராம் பண்றாங்க. நான் repeat பண்ண. So it's 20% possibility. உங்களுடைய ட்ரஸ்ட் தான். நீங்க நம்மளா ஒர்க் அவுட் ஆகும். Right, I will 100% question. அது போதாது. பாருங்கள், உங்களுடைய ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும். அடுத்த சீசன் பிக் பாஸ்ல நான் அந்த கடன் சொல்லுறாங்க. சிங்காசாக பேசுறாங்க. இல்லங்க தெரியாது, நடிக்க தெரியாது. எங்க அப்பா எனக்கு வழக்கல இதுக்கு நான் கேட்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் பேசுறேன் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்கலாம் பேசுறேன். இது கேட்டே தமிழ் நிலையில வந்து வச்சுக்கிட்டு வீசு போட்டு நம்பிக்கை நம்பல எதாவது சொல்லுவோம் கொஞ்சம் சொல்லிடுமா அப்படின்னு கொஞ்சம் கண்டிப்பாக விஷயம் சாப்பிட்ட சாப்பிட்டு சம்பாதிச்சு நம்ம வீட்டிலே வச்சுட்டா வாழ கேட்க போயிடும். வாழ வச்சு வாழ வச்சுப்பா எனக்கு சரியா உண்மை. இங்க என்ன வேணா நினைச்சுக்கலாம். அதை பத்தி நான் பேசுறது நான் பேசுறது என்ன பேசுறது அவ்வளவுதான்.
சாமியார் மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. சார் அவர் தான் நேம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு நிறைய செலவு இருக்கு. 30 விழா உங்களுக்கு டைமே கிடைக்காது. ஒரு கால் நேரம் மட்டும் பண்ணுங்க. என்ன மோகனாம்பா நீ மட்டும் சரிவு மொழியாக சொல்லி இந்த மதம் குறிக்க சீமங்களே மாதவங்க தங்கச்சி மாதிரி இருக்கீங்க. எவ்வளவு வயசு கேட்குறீங்க? மொத்தமா வயசு கழி பண்ண சாயங்காலம் இடத்துல ப்ரோக்ராம் எம்மாதான் வயசு பேசிட்டே இருக்கிறோம். சாயங்காலம் ப்ரோக்ராம் வயசு பேசுறோம். ஆளுக்கு வர்க்கத்தின் ஆர்வாக்கம் தொடர்புல யார் என்ன பண்ணாலும் நான் promise. Can I have volunteers from anyone? Come on. மைக் இருக்கா bro? ஒரு மைக் இல்ல. Wish you all a happy new year 2025 to all the Kalika TV viewers. என் பேர் கார்த்திக். என்ன நிறைய சீரியலில் பார்த்துருப்பீங்க. சன் டிவியில் தெய்வ மகள் வந்து ஒரு பெரிய பிரேக் எனக்கு கொடுத்தது. அதில் சாமுel ராஜா ஐபிஎஸ்னு ஒரு கேரக்டர் பண்ணி ஹையஸ்ட் ஃபேன் ஃபாலோவர்ஸ் கிடைச்சாங்க. அப்புறம் விஜய் டிவியில் நிறைய சீரியஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கலர்ஸ் தமிழில் பண்ணியிருக்கேன். இப்போ சார்பேட்டா அப்படின்ற மூவியில் வந்து பாக்ஸிங் கோச்சாக பண்ணேன், பாக்ஸர். அப்பா வந்து சார்பேட்டா லீடர். அதுக்கப்புறம் அக்கரன் படத்தில் MS பாஸ்கர் கூட மெயின் வில்லனாக பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த அப்கமிங் 2 மூவி பண்ணுறேன். இங்கே வந்து BM ஹாஸ்பிட்டலுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை மெலடியோட பிரசிடென்ட்டாக நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே இவங்க பண்ணுற சேவைகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த 30 விழாவில் நான் பார்ட்டிசிபேட் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம். படைக்கிறதுக்கு அளவு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த BM ஹாஸ்பிட்டலில் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ஒரு நல்ல நிகழ்வாக இருந்தது எனக்கு. ஸோ இவங்களோட சேவைகள் எதுவும் பல தொடர்புன்னு சொல்லிட்டு ஹாப்பி. வணக்கம், நான் டாக்டர் தியாகராஜன், டைரக்டர் BM மருத்துவமனை நங்கநல்லூர். வைஃப் டாக்டர் வசுதா தியாகராஜன், டைரக்டர் BM ஹாஸ்பிட்டல் நங்கநல்லூர். ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு புத்தாண்டு வருஷத்தை எப்பவுமே இந்த மாதிரி பேனரில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப விமரிசையாக நாங்கள் நடத்துவோம். ஸோ இதுக்கு எப்படின்னா எங்கள் ஹாஸ்பிட்டல் நியூ லைஃப் ஃபெர்டிலிட்டி சென்டர் அதில் வந்து பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸு டாக்டர்ஸ், அவங்களாம் பெரிய டாக்டர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு பட்டமளிப்பு விழா கான்வெகேஷன் செரமனி பண்ணுவோம். அப்புறம் சேரிட்டி, அது வந்து இப்போது ஸ்கூல் பசங்களுக்கு வந்து தட்டு டம்ளர்லாம் கொடுத்தோம். அப்புறம் யூனிஃபார்ம்ஸ் கொடுத்தோம். அது வந்து எங்களோட ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் ஆஃப் BM மெடிக்கல் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் மெலடி அண்ட் இன்னர்வில் கிளப் ஆஃப் நங்கநல்லூர். இது 3 சேர்ந்து இந்த ஒரு சேரிட்டி ப்ராஜெக்ட் பண்ணுவோம். இதை தவிர்த்து 2024 பிறந்த ப்ரீஷியஸ் பேபிஸ், டெஸ்ட் பேபிஸு, அந்த குழந்தைங்களை நாங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணி கிஃப்ட் கொடுப்போம். அவங்க பேரண்ட்ஸில் வர வச்சு எங்களுக்கு வந்து இந்த புத்தாண்டு விழா பல 30 விழா இது அப்படின்னு நாங்கள் அதை கொண்டாடுறோம். ஸோ இது வந்து என் சார்பாக, BM மருத்துவமனை சார்பாக, BM மருத்துவமனை ஊழியர்கள் சார்பாக, என் ஃபேமிலி, என் மனைவி எல்லாருடைய சார்பாக இது ஒரு புதுகுல ஆண்டாக 2025 அமையும் நாங்கள் வேண்டுகிறோம். வாழ்க நலமுடன் என்றும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்து. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் சரண்யா, மகப்பேறு மருத்துவர். ஸோ நம்ம BM ஹாஸ்பிட்டல், BM நியூ லைஃப் ஃபெர்டிலிட்டி IVF சென்டர் சார்பாக எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. நாங்கள் இன்னைக்கு வந்து ஜனவரி 1 அன்றைக்கி முப்பெண் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவெண்ட் கொண்டாடுறோம். வேறு நாங்கள் வந்து எங்களோட இதில் வந்து அந்த ICOG ஸ்டூடெண்ட்ஸுக்கு கான்வெகேஷன், அப்புறம் 2024 பிறந்த எல்லா குழந்தைங்களுக்கும், BM ஹாஸ்பிட்டலில் பிறந்த எல்லா குழந்தைங்களுக்கும் நாங்கள் வந்து ஆனர் பண்ணுறோம். அண்ட் இன்னர்வில் கிளப் ரோட்டரி அவங்களோட கொலாபரேஷன் பண்ணி we are doing a donation charity work also. ஸோ எல்லா வருஷம் பண்ணிட்டுருக்கோம். இந்த வருஷமும் நாங்கள் நல்லபடியாக பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆஸ் அ டாக்டர் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எல்லாருமே வந்து நல்லா அஃப்கோர்ஸ் சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும், எல்லாமே ஓகே. பட் ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த் நல்லா இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும்.
ஸோ இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியாக ஒரு குட் ஹெல்தி லைஃப், ஹெல்தி டயட், ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்க. இட் வில் ஹெல்ப் டு இன்க்ரீஸ் யுவர் லைஃப் ஸ்பேன். ஸோ நீண்ட நாள் வாழ்க்கை வேணும், நிறைய சம்பாதிக்கணும், ஹாப்பியாக இருக்கணும்னா ஹெல்த் நல்லா இருக்கணும், அதான் முக்கியம். ஸோ விஷ் யூ ஆல் அ ஹெல்தி ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. ஹாய் மக்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.